யூகேக்கு வரவங்க கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு Pettibox, the UK series. இப்போ நிறைய இந்தியன்ஸ் யூகேக்கு இமிக்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், ஸ்டூடெண்ட், ஒர்க் அந்த மாதிரி. ஸோ இங்கே வரவங்க என்னெல்லாம் திங்ஸை பேக் பண்ணிட்டு வந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் 3 செக்மெண்ட்டாக போட போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூகேக்கு வர்றப்போ எடுத்துகிட்டு வர வேண்டிய திங்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட், விச் இஸ் திஸ் செக்மெண்ட். செகண்ட் செக்மெண்ட் எதெல்லாம் தேவையில்லை இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற செக்மெண்ட். தேர்ட் ஒன், நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்ததுனால கொண்டு வந்த அடிஷ்னல் ஐட்டம்ஸ் எதெல்லாம் சில ரீசன்ஸ்க்காக கொண்டு வரல அப்படிங்கிற செக்மெண்ட் தான் தேர்ட் செக்மெண்ட். லாஸ்ட்டாக இதை எப்படி பேக் பண்ணிட்டு வந்தால் எஃபெக்டிவாக பேக் பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் ஒரு செக்மெண்ட்டாக போடுறேன். இப்போ இந்த செக்மெண்ட் வாட் ஆல் டு பிரிங் டு யூகே அப்படிங்கிறத பார்க்கலாம். First things first, which are all the documents. So உங்களோட பாஸ்போர்ட், விசா லெட்டர், விசா அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போன எல்லா டாக்குமெண்ட்ஸ் லைக் யோர் COS ஆர் யோர் காஸ்ட் லெட்டர், அதுக்கப்புறம் உங்களோட வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட டிபி ரிப்போர்ட்ஸ், அந்த மாதிரி விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரு செட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட். இது உங்களோட ஹேண்ட் லக்கேஜ்குள்ளே போயிடணும். ஸோ தட் எங்கேயாச்சும் இமிக்ரேஷனில் ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டால் இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கணும். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரியான யூனிவர்சல் அடாப்டர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸ். இது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. என்னோட லிஸ்ட்டில் 3 அடாப்டர்ஸ், 3 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸஸ் இருந்தது. இன்னொரு முக்கியமான ஐட்டம் இருக்குது, அது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்டில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் எல்லாமே லிஸ்ட்டாக சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையுமே நான் லேப்டாப் ரெஃபர் பண்ணிக்கிட்டே சொல்ல போகிறேன். அப்படியே ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது எழுதிக்கணும் அப்படின்னா நோட்டை பெண்ணை வச்சுக்கிட்டு நோட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த லிஸ்ட். டு ஸ்டார்ட் வித் ட்ரெஸ்ஸஸ், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், ஃபார்மல் ட்ரவுசர்ஸ். இது நீங்கள் காலேஜ் ஆர் ஆஃபீஸ் போகிறப்போ என்னைக்காச்சும் ஃபார்மல் வேர் போடணும் அப்படின்னு வரப்போ அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃபார்மல் ட்ரவுசர்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட ஃபார்மல் ஷர்ட் ஹேஸ் டு பி ஃபுல் ஹேண்ட். இதுக்கப்புறம் 4 ஷார்ட்ஸும் ட்ராக் பேண்ட்ஸும், ஷார்ட்ஸ் ஃபார் சம்மர், ட்ராக் பேண்ட்ஸ் ஃபார் வின்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார்மல் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். இது வந்து பார்ட் டைம் போகணும் அப்படின்னா அங்கேருந்து வரப்பே பிளானோட வரீங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, பார்ட் டைம் போக போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படிங்கிறப்போ நீங்கள் கொண்டு வர வேண்டிய சில செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஃபார்மல் பிளாக் பேண்ட்ஸ் 2, அப்புறம் 2 ஒயிட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், 2 பிளாக் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் இன் பிளாக். இது எல்லாமே இங்கே நார்மலாக கேட்குறது. டிஷர்ட்ஸ் வந்து காலர் டிஷர்ட்ஸு பிளாக்ல. ஸோ இது உங்களுக்கு இங்கே வந்துட்டு பார்ட் டைமாக போகிறப்போ போடுறதுக்கு யூஸ் ஆகும். இதை வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் சம்மரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் ஹேண்ட் டிஷர்ட்ஸும் நீங்கள் இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது உங்களோட ஆப்ஷன். எத்தனை டிஷர்ட்ஸ் வேணுமோ அத்தனை டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது போக யூனிவர்சிட்டி, ஆஃபீஸ் அந்த மாதிரி போட்டுட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு டிஷர்ட்ஸ் வேணும்னா அது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்னர்ஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஃபேமிலியாக வரீங்கன்னா கம்மியாக கொண்டு வந்துக்கிட்டால் போகிறோம். ஸ்டூடெண்ட் அகாமடேஷனில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் பிரிங்கிங் 10 sets ஆஃப் இன்னர்ஸ் அட்லீஸ்ட். ஸோ தட் நீங்கள் வாஷிங் சைக்கிள் எல்லாமே எப்படி டிஃபர் ஆகும்னு தெரியாது இல்லையா? ஸோ அதனால். இதுக்கப்புறம் பாத் டவல், ஹேண்ட் டவல், கர்ச்சீஃப், சாக்ஸ் வந்து என்ன கேட்டால் ஒரு டசன் கொண்டு வந்துக்கோங்க. சாக்ஸ் இங்கே ரொம்ப தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்னிக்கர்ஸ், வீட்டில் போடுற ஸ்லிப்பர்ஸ், ஃபார்மல் ஷூஸ், இந்த செட் ஒரு செட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பெல்ட்ஸு, அம்ப்ரெல்லா, டெக்கத்லானில் ஸ்கிங்ஸ்னு ஒன்று கிடைக்கும், அது, தெர்மல் வேர்ஸ். இது எல்லாமே தான் ட்ரெஸ் செக்ஷனில். நெக்ஸ்ட்டு டாய்லெட்ரிஸ். இது இங்கே வந்த உடனே யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஒரு பாடி வாஷு, கண்டிப்பாக பாடி வாஷ் கொண்டு வாங்க. சோப் கொண்டு வராதிங்க. நம்ம ஊர் சோப்பு இங்கே ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகுது. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் பிரிங்கிங் பாடி வாஷ். ஷாம்பூ, உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். ஃபார் த சேம் ரீசன் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ மாய்ஸ்சரைசர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சீப்பு. ஃபார் கேர்ள்ஸ் கிளிப்ஸு, ரப்பர் பேண்ட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைப்பில் இருக்கிறது எல்லாமே அங்கேருந்து வரப்போ ஒரு செட் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி அசசரிஸ், இயரிங்ஸ், செயின்ஸ், ரிங்ஸ் இதெல்லாம் போடுவீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது தான். பட் வந்த உடனே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறதுனால இதெல்லாமே ஒரு செட் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு வாட்ச், ஸ்லிங் பேக், பவுச், பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு செட் அட்லீஸ்ட் நீங்கள் இங்கே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுறவங்க, சாமி கும்பிட்றவங்க, ரெகுலராக நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க அங்கேருந்து வரப்பையே லக்கேஜ்லேயே உங்களால் பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நான் அங்கேருந்து வரப்போ ஒரு சாய்பாபா ஐடல், எனக்கு ஃபேவரட்டான சாமி படம், அப்புறம் ஒரு சின்ன விளக்கு, தீபத்துக்கு போடுற எண்ணெய்,
திரி, அகர்பத்தி இது எல்லாமே அங்கேருந்து கொண்டு வந்தேன். விபூதி, குங்குமம் எல்லாமே கொண்டு வந்தேன். மேட்ச் பாக்ஸ் மட்டும் கொண்டு வரல, பிகாஸ் அது ஃப்ளேவபிள் ஐட்டம் இல்லையா, ஸோ நான் அதை கொண்டு வரல. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு லாங் லைட்டர்ஸ் கிடைக்கும், ஏன்னா இங்கே கேண்டில்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாங் லைட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா மேட்ச் பாக்ஸஸுமே கிடைக்குது, இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் மேட்ச் பாக்ஸ் லைட்டர் மட்டும் கொண்டு வரல, ஏன்னா அது வந்து லக்கேஜில் கொண்டு வரது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை மட்டும் கொண்டு வரல. மற்றபடி பூஜைக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன். சாய்பாபா சிலை கூட தூக்கிட்டு வந்தேன். ஸோ யூ கேன் பிரிங் இன் அன் ஐடல் ஆல்சோ. ஒன்லி திங் இஸ் ப்ராப்பராக ரேப் பண்ணி சேஃபாக வைங்க, ஸோ தட் லக்கேஜில் பிரேக் ஆகாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரிஸ் நிறைய யூஸ் பண்ணுறவங்க, நீங்கள் நிறைய ரைட் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் வரப்பையே ஒரு செட் ஆஃப் நோட்டு, பென்ஸு இதெல்லாம் கொண்டு வந்துக்கோங்க. நான் ஒரு A4 ஷீட் பண்டிலே தூக்கிட்டு வந்தேன், பசங்களுக்கு எழுத கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக் குக்கிங் ஐட்டம். இது நான் ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 வர்றவங்களுக்கு லிஸ்ட்டு சொல்கிறேன். பேச்சுலர்ஸாக வரவங்க எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தோசை பேன், ஃப்ரை பேன், ஒரு மல்டிபர்பஸ் கடாய், சாம்பார், இட்லி ரெண்டுமே வச்சுக்கிற மாதிரி, மில்க் பேன், ஃப்ரை ஸ்பூன், சர்விங் ஸ்பூன் 2, டேபிள் ஸ்பூன் 2, ஃபோக் ஆர் ஸ்பூன் டு ஈட், சாப்பிங் போர்டு அண்ட் சாப்பிங் நைஃப். இது ரெண்டுமே எனக்கு இந்தியா மேடு பிடிச்சிருந்தது. ஸோ நான் இன்ன வரைக்குமே இந்தியாவில் வாங்கினது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டு சிசர்ஸ் 1, பிளேட் 2, ஸ்நாக்ஸ் பிளேட் 2, பவுல்ஸ் நம்ம சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு தேவையான கிண்ணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு 2, அப்புறம் 2 லிட்டர் குக்கர், ஒரு 2 டம்ளர், நம்மளோட பேசிக் சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக டப்பர்வேர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் தான் பேசிக் குக்கிங் யூட்டென்சில்ஸ். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான பிளேட்டு, பவுலு, மக்கு, ஸ்பூன்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராசரிஸ். இங்கே வந்தோடனே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் மட்டும் வாங்கிட்டு வந்தாலே போதும், மற்றபடி பெருசாக ஹெவியாக அங்கேருந்து தூக்கிட்டு வர வேண்டியது கிடையாது. ரைஸ் எல்லாம் 1 or 2 kgs இஸ் ஃபைன், நாட் மோர் தேன் தட். அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற மற்ற பருப்புகள், மசாலாஸ் எதெல்லாம் வேணுமோ மசாலா, சால்ட்டு, கோகனட் ஆயில், சுகர், பூஸ்ட், போன்விட்டா, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அது, டீ காஃபி குடிக்கிறவங்களுக்கு டீ காஃபி பவுடர்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் த இனிஷியல் டேஸ். நெக்ஸ்ட்டு மெடிசின்ஸ். உங்களுக்கு தேவையான எல்லா மெடிசின்ஸையுமே பேக் பண்ணிக்கோங்க. பேசிக் மெடிசின்ஸ் ஆஃப் பேராசிட்டமால், காஃப் சிரப், தலைவலி தைலம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சுக்கோங்க. இதுக்கு பெருசாக ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்க மாட்டாங்க. பட் சில மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் தேவை. இப்போ இந்த சுகர், பிபி அந்த மாதிரி ஏதாவது மெடிசின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனையும் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க, ஸோ தட் இன்கேஸ் கேட்டால் உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் கூட பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஆஃப் பிளெண்டர். இது வந்து ரெகுலராக ஸ்மூதி குடிப்பீங்க, உங்களுக்கு பிளெண்டர் வேணும் அப்படின்னா பிளெண்டர் தான் வேணுன்றவங்க ஐ ரெக்கமெண்ட் பையிங் இட் இன் UK. இல்லை ஒரு இந்தியன் மிக்ஸி வேணும், நான் மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னா ஒரு பேசிக் மாடல் உங்களுக்கு போகிறோன்னா பேசிக் மாடல், உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்றாப்புல இந்தியன் மிக்ஸி வேணும்னா இந்தியாவிலே வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸோ ஒரு இந்தியன் மிக்ஸி. ஃபேமிலியாக வரவங்க ஆஸ் ஐ செட் உங்களுக்கு கிரைண்டர் வேணும் ஃபார் இட்லி தோசா பேட்டர் அப்படின்னா பிரிங் அ கிரைண்டர் ஆல்சோ. நான் வந்து ஒரு 1.25 அல்ட்ரா மினி கிரைண்டர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஸோ that's helping me very much. நெக்ஸ்ட்டு பெட்டிங் எசென்ஷியல்ஸ். பெட்டிங் எசென்ஷியல்ஸுக்கு நீங்கள் பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ் இது மட்டும் போகிறோம், வேறு எதுவும் கொண்டு வர வேணாம். வந்த உடனே யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல திக்கு பெட்ஷீட் 1 or 2 நீங்கள் பேஸ்ட் அப்பான் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் இது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஃபார் த சேம் ரீசன் இங்கே வந்த உடனே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கணும். ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு தேவைப்படுற ஐட்டம் வந்து ஒரு நல்ல ஃப்ளாஸ்க், ஒரு ஹாட் ஃப்ளாஸ்க்கு இந்தியாவிலேருந்து முடிஞ்சால் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பிகாஸ் இங்கே நம்மளுக்கு கிளைமேட்டில் சூடாக குடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ ஃப்ளாஸ்க் இருந்தால் இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டம் சொல்கிறேன். அது என்னென்னா வின்டர் ஜாக்கெட். வின்டர் ஜாக்கெட் இந்தியாவில் சூப்பராக இருக்குது. நான் அங்கே வாங்கிட்டு வந்தது எனக்கு இந்த 1 year செம்மையாக ஹெல்ப் பண்ணிச்சு. டியூரிங் மை வின்டர், ஸ்னோ எல்லாமே அந்த ஜாக்கெட் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் பையிங் அ வின்டர் ஜாக்கெட் ஃப்ரம் இந்தியா. சம்மர் ஜாக்கெட், ரெயின் ஜாக்கெட், ரெயின் கோட்ஸ், அப்புறம் இந்த ஏர் மஃப்ஸு, க்ளவுஸு இது எல்லாமே இந்தியாவில் வாங்கிக்கலாம். ஹூடி எல்லாமே இந்தியாவில் வாங்கிட்டு வந்துடுங்க. வின்டர் ஜாக்கெட் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் ஏர்போர்ட்டில். அது வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் த லக்கேஜாக போகாது, உங்கள் மேலே போட்டுகிட்டே நீங்கள் வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன வின்டர் ஜாக்கெட், சம்மர் ஜாக்கெட்டு, ஹெட் கியரு, ஹேண்டுக்கு போடுற க்ளவுஸு, இயர் மஃப்ஸு, ஹூடிஸு, தேர்மல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் இந்தியாவில் வாங்கினது பிரிட்டி கலெக்ஷன்ஸ் ஆர் ட்ராவல் எம்பையர் அப்படின்னு சென்னையில் ஒரு கடையில். ஹைவர்னு இவங்க ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க, அவங்களோட பர்சனல் பிராண்ட். அந்த பிராண்டு தான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. இது எந்த வகையிலையுமே பெய்டு ப்ரொமோஷனோ கிடையவே கிடையாது. என்னோட பர்சனல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் நான் வாங்கி எனக்கு ஹையாக ஒர்க் ஆச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு எங்கெங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
பயங்கரமான ரீசனபிள் ப்ரைஸ்டில் நல்ல குவாலிட்டி ஜாக்கெட்ஸ் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இந்த பிராண்டில் நல்லா இருந்தது. ட்ராவல் எம்பையர் இஸ் அட் துறைப்பாக்கம். பிரிட்டி கலெக்ஷன்ஸ் அடையார் தேவி ஆர்கேடில் இருக்குது. இங்கே தான் நாங்கள் வாங்கினோம் சென்னையில். அவங்களோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ஐட்டம் நான் லாஸ்ட்டாக சொன்னாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம். கண்டிப்பாக இது இந்தியாவிலேயே வாங்கிட்டு வந்துக்கோங்க. இது என்னோட ஹைலி ரெக்கமெண்டட் ஐட்டம். அப்புறம் ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நைஃப், சிசர்ஸ் இது எல்லாமே லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பேக் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பேக் பண்ணுங்கள். நல்ல துணியில் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் அந்த மாதிரி என்ன அளவுக்கு லேயரிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லேயரிங் பண்ணி பேக் பண்ணுங்கள். வந்துட்டு அன்ராப் பண்ணுறப்பையும் ப்ராப்பராக அன்ராப் பண்ணுங்கள். இது எல்லாம் தான் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர வேண்டிய திங்ஸ். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் என்னெல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ஹாப்பி பேக்கிங். அப்பார்ட் ஃப்ரம் யூகே வீடியோஸ், பெட்டிபாக்ஸில் இன்னும் நிறைய சீரீஸஸ் இருக்குது. DIY, குக்கிங், பேக்கிங், வெயிட் லாஸ், இன்ஃபர்டைன்மெண்ட், அந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ எல்லா வீடியோஸும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் us. This is Dashna signing off from Pettibox. See you soon in the next video. Stay healthy and stay happy.